my dear families. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் நான் என்னெல்லாம் உங்கள் கூட குக் பண்ணுறேனோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து தோசை தாங்க பண்ணேன், ஆனியன் தோசை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணி வச்சேங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு இப்போ வந்து செகண்ட் ஹாஃபில் லன்ச் பிரேக்குக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லன்ச்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுங்க இந்த காய் பேரே சம்டைம்ஸ் வர்றதில்லைங்க எனக்கு என்ன காயின்னு சொல்கிறதுக்கே. ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் முள்ளங்கி என்ன பண்ணியிருக்கேன்னா குழம்பும் செஞ்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் முள்ளங்கி, அதாவது ஒரு 2 முள்ளங்கி எடுத்து வச்சு முள்ளங்கி சட்னியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னின்னும் சொல்லுவாங்க, இல்லைன்னா பச்சடின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சூப்பராகவே இருக்கும். அது உங்கள் கூட அந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெறும் 2 முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸு புளி, இதுதாங்க மெயின் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் யூஸ் பண்ண வேண்டியது. சூப்பராகவே வந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேங்க சாம்பாரில். ஓகேங்களா? சூப்பராகவே வந்திருக்குது. இப்போ வந்து வெறும் தாளிப்பு தாங்க கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வந்துச்சுன்னா சூப்பரான சுவையான குழம்பு ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வச்சிட்ருக்கேங்க, காய். ஓகேங்களா? அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேங்களா? சைமல்டேனியஸ்லி அவரைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரையும் அரைஞ்சி வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ கீரை பொரியல் வந்தாங்க இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷலில் ஃபுல் வெஜ்ஜு தான். ஓகேங்களா? ஆனாலும் பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி, ஐயோ மம்மி இன்றைக்கி வெறும் வெஜ்ஜு தானா, கொஞ்சம் சிக்கன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. பட் அந்த சிக்கன் பண்ணுறத வந்து இந்த வீடியோவில் என்னால் போட முடியலங்க. பிகாஸ் நான் சிக்கன் பண்ண போனோங்க. அதுக்கு முன்னாடி சரி ஓகே எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் வீடியோன்றதுக்காக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் கொடுத்தோம்னா சூப்பரான சுவையான முள்ளங்கி குழம்பு ரெடி. ஸோ காயும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்ரீனாக இருக்குது. ஸோ இது நல்லா குக்காகி வந்த பிறக்கும் இந்த கலரில் மாறிடுது. அப்போ வந்துட்டு நம்ம அந்த மூடி போடுறதுனால அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டீம்லேயே வேகிறதுனால இந்த கலரில் மாறுதுங்க. சப்போஸ் நம்ம மூடி போடாமல் நம்ம செஞ்சோம்னா அந்த க்ரீனிஷ் கலரில் வருங்க. எப்பயுமே எல்லா காயுமே, வெறும் அவரைக்காய் மாத்திரம் கிடையாதுங்க, பீன்ஸு கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 கடாய் வச்சுட்டேங்க. ஏன்னா மடமடான்னு பண்ணாதான் என்னால் போயிட்டு திரும்பி ரீலாகின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நல்லா வந்து 2 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 5 மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டும் போட்டுக்கினாங்க. அதே மாதிரி இன்னொரு கடாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுட்டு அங்கேயும் வந்து மிளகா, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கீரை விட போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகின பிறக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது அரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா ரேடிஷு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட போகிறேங்க. முள்ளங்கி எடுத்துன்னு வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ முள்ளங்கி கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் புளியை ஆட் பண்ணிட்டேங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இது நல்லா குக்காகி வந்துட்டு பிறக்கும் முள்ளங்கி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போடணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்ட பிறக்கும் நம்மளுக்கு வந்து சட்னி வந்துடும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் தாளிப்பு காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து கீரை குக் ஆகிடுச்சு. ஸோ கீரை குக் ஆகின பிறக்கும் நான் வந்து யூஸ்வலாக வந்து பருப்பு போடுவேன். இன்றைக்கி வந்து பருப்பு போடலைங்க, துவரம் பருப்பு போடுவேன் வேக வச்சுது. ஸோ துவரம் பருப்புக்கு பதில் நான் இன்றைக்கி தேங்காய் போட்டேங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றி வச்சுட்டு சரி தாளிப்பு கொடுக்கலான்ட்டு ஸோ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடணுங்க. ஸோ சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதாங்க என்னோடய ஃப்ரைடே ஸ்பெஷல் வெஜ் லன்ச்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. நானும் வந்து என்னோடய பெஸ்ட் கொடுக்கணுன்னு தான் நான் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. ப்ளீஸ் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.